ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கொழுக்கட்டை. இதுக்காக நான் ஒரு பவுல் அரிசி மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்க போகிறேன். இந்த மாவில் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும், அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நான் இதில் சேர்த்து இப்போ நான் நல்லா கிளறி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணுங்க, அப்போ தான் மாவு சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தாங்க இருக்கணும், அப்போ தான் கொழுக்கட்டையும் சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் நம்ம வேறு ஒரு பேன் வச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து இப்போ வறுத்துக்க போகிறேன். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போது தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுங்க, இது போதும். இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ மறுபடியும் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இதையும் இப்போ வறுத்து எடுத்துட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். இது இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போது இதில் இருக்க அந்த கல் மண் இதெல்லாம் வர்றதுக்காக இப்போ தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு ஊற்றினா போடுங்க. இப்போது வெல்லம்லாம் அதில் நல்லா கரைஞ்சிரும். இது அப்படியே இப்போ வடிகட்டிடுவோங்க. இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வேறு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை கொஞ்சம் எள்ளு வறுத்து சேர்த்துருக்கேங்க. அதில் நான் இதில் போடலை, நீங்கள் கொஞ்சம் எள்ளு வறுத்து சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் இதோட சேர்த்துருக்கேன். இப்போது இன்னொரு பக்கம் வானல் வச்சு இப்போ இந்த வடிகட்டி வச்சுருக்கிறத இதில் இது சேர்த்துக்கணும். இப்போது இது கெட்டியாகி பாகு பதத்துக்கு வரும்பொழுது இப்போ வறுத்து வச்சுருக்க தேங்காவை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடணும். இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இது நல்லா கெட்டியானதும் ஆற விட்டுட்டு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போது நம்ம அந்த கொழுக்கட்டை செய்கிற அச்சில் எண்ணெய் தடவி இதில் மாவு சேர்த்துக்கணும். நல்லா மாவு சேர்த்து இந்த அச்சில் இப்போ அது உள்ள சேர்த்துக்கோங்க. இதுக்குள்ளே அந்த பூரணத்தை வச்சு நல்லா மாவு நல்லா அது மேலே வச்சு நல்லா மூடிடணும். இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் மாவையும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே செஞ்சுக்கணும். இப்போது இன்னொரு அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததும் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ஒவ்வொரு கொழுக்கட்டையாக அதில் எடுத்து வச்சு ஆவி காட்டணும். நல்லா வேக வச்சு எடுக்கணும். நல்லா எண்ணெய் தடவிட்டேன். இப்போ ஒவ்வொரு கொழுக்கட்டையாக அதில் வைக்க போகிறேன். நல்லா தண்ணி கொதித்த பிறகு தான் கொழுக்கட்டை வைக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும்.
நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் கழிஞ்சு திறந்து பார்த்தோம்னா கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையும் நல்லா வெந்திருக்குங்க. சூடான கொழுக்கட்டை ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.